ரைட். ஸோ குயிக் ரிவிஷன் கிளாஸஸ்ல ஒர்க் எனர்ஜி பாரோட லெக்சர் 1ல நம்ம இருக்கோம். இந்த லெசன் ஒர்க் எனர்ஜி பார் அது மட்டும் கிடையாது, கூடவே சேர்ந்து ஒரு கொல்யூஷன். இது ஃபுல்லா படிச்சாதான் இந்த லெசன் வந்து கம்ப்ளீட் ஆகும். சார் ஒர்க் பத்தி பேசிடுங்க. ஒர்க் ஃபோர்ஸையும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு ஒர்க் கிடைச்சிரும். Work done equal to product of force and displacement. Work done equal to product of force and displacement. நல்லா சொல்லி கொடுங்க சார். இது ஒரு பிளாக். இதோட மாஸ் வந்து m. Fன்ற ஃபோர்ஸ் கொடுத்து நான் அதை புல் பண்றேன். இந்த ஆங்கிள் தீட்டா. அப்ப இந்த காம்போனன்ட் யாரு? F cos தீட்டா. இந்த காம்போனன்ட் யாரு? F sin தீட்டா. எவ்வளவு தூரம் நகருதுன்னா s அளவுக்கு நகருது. sனா பிசிக்ஸ்ல டிஸ்டன்ஸ். அப்ப இங்க ஒர்க் டன்னுக்கு என்னடா ஃபார்முலான்னா எந்த காம்போனன்ட்டால நகர்ந்தது? F cos தீட்டா. எவ்வளவு டிஸ்டன்ஸ் நகர்ந்தது? s. அப்ப ஒர்க் டன் ஈக்குவல் டு fs cos தீட்டா. வெக்டார் ஃபார்ம்ல சொல்லுங்க சார். f வெக்டார் டாட் s வெக்டார். எப்பெல்லாம் காஸ் நீ பாக்குறியோ அப்பெல்லாம் இங்க டாட் இருக்கணும். எப்பெல்லாம் சைன் பாக்குறியோ அப்பெல்லாம் கிராஸ் இருக்கணும். அப்ப ஒர்க் டன் ஈக்குவல் டு f வெக்டார் டாட் s வெக்டார். ஏன் சார் wக்கு நீங்க வெக்டார் போடல? மறந்துட்டீங்களா? மறக்கல. ஒர்க் டன் ஸ்கேலார் குவான்டிட்டி. ஸ்கேலார். ரெண்டு வெக்டாரை டாட் ப்ராடக்ட் பண்ணா நமக்கு கிடைக்கிறது ஸ்கேலார். நீ நம்பலன்னா எஃப் வெக்டாருக்கு பதிலா 3i வெக்டார், 4j வெக்டார், 5k வெக்டார்னு ஒரு வெக்டார். எஸ் வெக்டாருக்கு பதிலா ஐ வெக்டார், ஜே வெக்டார், கே வெக்டார்னு ஒரு வெக்டார். ஒர்க் டன் எவ்வளோடான்னு கேட்டா 3 into 1, 4 into 1, 5 into 1, 5 4 9 3 12 ஜூல். 12 ஒரு நம்பர், மேக்னிடியூட். அதனால இது ஸ்கேலார். ரெண்டு வெக்டாரை டாட் ப்ராடக்ட் பண்ணா நமக்கு கிடைக்கிறது ஸ்கேலார்னு கத்துக்கணும். ஒர்க் டன் ஈக்குவல் டு எஃப் வெக்டார் டாட் எஸ் வெக்டார்னு பிரமாதமா புரிஞ்சுக்கணும். ரைட் சார், கத்துக்கிட்டோம். அடுத்தது ஒரே நிமிஷம். இதுக்கான யூனிட் கத்து கொடுத்துட்டு நம்ம உள்ள போயிடலாம். ஒர்க் டன்னுக்கு என்னெல்லாம் யூனிட் படிக்கிறியோ அதே யூனிட் தான் எங்கேயும் நீ படிக்க போறேன்னா எனர்ஜிக்கும் படிக்க போற. அப்ப நான் என்ன பண்றேன்னா ஒர்க்கு எனர்ஜி ரெண்டுத்தையும் ஒன்னா சொல்லி கொடுக்கும்போது நான் எல்லாத்துக்கும் யூனிட் கத்து கொடுக்குறேன். இப்போ இங்க இருந்து அப்ளிகேஷன் கொஷின் தான் வரும். எப்படி சார்? தீட்டா ஜீரோன்னா என்னடா அர்த்தம்? சார் ஒரு பாடி இங்க இருக்கு, மாஸ் m, எஃப்ன்ற ஃபோர்ஸ் கொடுத்து இழுக்கிறேன், எஸ் அளவுக்கு டிஸ்பிளேஸ் ஆகுது. உனக்கு புரிஞ்சுக்க முடியுதா? நீங்க தேர் இழுக்கிறீங்க, தேரை இழுக்கிறீங்க, நீ எந்த பக்கம் இழுக்கிறியோ அதே பக்கம் தான் தேர் நகரும். அப்ப தீட்டா ஜீரோ. தீட்டா ஜீரோனா ஒர்க் டன் எஃப்எஸ் காஸ் ஜீரோ 1. அப்போ ஒர்க் டன் பாசிட்டிவ். ரொம்ப முக்கியமான விஷயம், மேக்சிமம். ஏன் மேக்சிமம்? தீட்டா ஜீரோ, காஸ்ல ஜீரோ தான் 1. அப்ப ஒர்க் டன் எப்பப்பா மேக்சிமம்? தீட்டா ஜீரோவா இருக்கும்போது மேக்சிமம் சார். சார் நல்லா இருக்கு, வேற ஏதாவது எக்ஸாம்பிள் சொல்லுங்களேன். ஒரு ஸ்ப்ரிங் இருக்கு, இந்த ஸ்ப்ரிங்கோட மாஸ் வந்து m. சரி, ஸ்ப்ரிங் ஒரு மாஸோட அட்டாச் பண்ணிருக்கீங்க, இந்த பக்கமா ஃபோர்ஸ் கொடுக்குறீங்க, அதனால இந்த டைரக்ஷன்ல அது எலாங்கேட் ஆகுது. அப்ப இந்த கேஸ் தீட்டா ஜீரோ, ஒர்க் டன் பாசிட்டிவ். கையில ஒரு பால் எடுத்துக்கிறீங்க, உன் தலைக்கு மேல பிடிக்கிற பால் அப்படியே ரிலீஸ் பண்றீங்க, வெயிட் ஆஃப் த பாடி mg, டிஸ்பிளேஸ்மெண்ட் s. இதை தான் நம்ம ஹெச்னு சொல்ல போறோம். இந்த ஹைட் வந்து ஹெச்னா அப்போ ஒர்க் டன் ஈக்குவல் டு mg இன்டு s. ஏன்னா தீட்டா ஜீரோ, எஸ்க்கு பதிலாக ஹெச். பின்னாடி இதுதான் நீங்க பொட்டென்ஷியல் எனர்ஜின்னு படிக்க போறீங்க. அதனால தான் நீ எந்த வேலை செஞ்சாலும் அமௌண்ட் ஆஃப் ஒர்க் டன் ஸ்டோர்ட் அஸ் எனர்ஜி. ஒன்று நிற்கிற பாடியா இருந்தா பொட்டென்ஷியல் எனர்ஜியா இருக்கும், ஓடுற பாடியா இருந்தா கைனடிக் எனர்ஜியா இருக்கும். அப்போ எக்ஸாம்பிள் கேட்பாங்க, தீட்டா ஜீரோவா 180யா 90யான்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க பதில் சொல்லணும். அடுத்தது அக்யூட் ஆங்கிள்னா என்னங்க சார்? இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அக்யூட் ஆங்கிள்னா ஜீரோ இல்லைன்னா ஜீரோவை விட அதிகமாக இருக்கணும். ஜீரோ இல்லைன்னா ஜீரோவை விட அதிகமாக இருக்கணும். கண்டிப்பா 90யை விட கம்மியாக இருக்கணும். 90க்கு ஈக்குவலாக இருக்கிறது இல்லை. இது அக்யூட் ஆங்கிள். அக்யூட் ஆங்கிளில் ஒர்க் டன் கண்டிப்பா பாசிட்டிவ்.
கத்துக்கிட்டீங்களா? ஓகே. அடுத்தது 180 வச்சு எக்ஸாம்பிள் சொல்லிக் கொடுங்க. தீட்டாவோட வேல்யூ 180. அப்போ ஒர்க் டன் ஈக்குவல் டு எஃப்எஸ் காஸ் 180. எல்லா ஊர்லயுமே காஸ் 180 -1. அப்போ ஒர்க் டன் நெகட்டிவ் சார். எக்ஸாம்பிள் சொல்லிக் கொடுங்க. இப்போ ஒரு பாடி இங்க இருக்கு. எஃப்ன்ற ஃபோர்ஸ் கொடுத்து நான் இந்த பக்கமா எஸ் அளவுக்கு நான் நகர்த்துறேன். நேத்து தான் கத்து கொடுத்தேன் ஃப்ரிக்ஷனு இந்த பக்கம் இருக்கு. டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட டைரக்ஷன் இந்த பக்கம் இருக்கு. நல்லா யோசிச்சு பாரு. ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் 180 டிகிரி. ஒர்க் டன் பை த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் எஃப்எஸ் காஸ் 180. அதனால நெகட்டிவ். நல்லா கத்துக்குங்க. ஒர்க் டன் பை த ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் நெகட்டிவ். அடுத்தது அதே ஸ்ப்ரிங் கொஷின். வா கொஞ்சம் வேகமா போறேன். உன்னால ஈக்குவலா வர முடிஞ்சதுன்னா வா. சப்போஸ் அவ்வளவு வேகமா உன்னால வர முடியலன்னா அப்படியே சார்னு கூப்பிட்டு கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கலாம். ஏன்னா இவ்வளோ வேகமும் இவ்வளோ கிளாரிட்டியோட போனாதான் 2 கிளாஸ்ல ஒரு லெசனை முடிக்க முடியும். நமக்கு இருக்கிற நேரங்கள்ல எல்லா லெசனையும் நம்ம திரும்ப பேச போறோம். அப்போ 2 கிளாஸோ பெரிய லெசனா இருந்தா 3 கிளாஸோ இதான் பிளான். இதுக்கு நடுவுல இன்கன்வீனியன்ஸ் இருக்கு. உன்னால அதை ஃபாலோ பண்ண முடியலன்னா பரவாயில்ல விட்டு நம்ம 3 கிளாஸா கூட அதை நம்ம மாத்திக்கலாம். என்னன்னா விழலுக்கு இழைத்த நீர் மாதிரி ஆகக்கூடாது. வேஸ்டா போயிடக்கூடாது. ஒன் டைமும் என் டைமும் ரைட்டா? இப்போ பேசுகிற அப்படியே உங்ககிட்ட வந்து சேரணும். அப்படியே அது மார்க்காக கன்வெர்ட் ஆகணும். அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கோங்க. எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இங்கே இருக்கு. உங்க எல்லாருக்குமே தெரியும் ஸ்ப்ரிங்கில் ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ்னு ஒன்று இருக்கும். எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் எவ்வளோ இருக்கோ அதுக்கு ஈக்குவலாகவும் அகைன்ஸ்டாகவும் ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் இருக்கும். டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட டைரக்ஷனு. அப்போ ஒர்க் டன் பை த ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் கேட்டா சார் எஃப்ஆர் எஸ் காஸ் 180. அதனால நெகட்டிவ் சார். ஒர்க் டன் பை த ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் நெகட்டிவ். கத்துக்கிட்டீங்களா? ஒர்க் டன் பை த ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் நெகட்டிவ். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு பாலை மேல இருந்து டிராப் பண்ணீங்க. டிராப் பண்ணும் பொழுது அந்த பாலுக்கு கீழே இருந்து ஒரு ஏர் ரெசிஸ்டன்ஸ் வந்து ஆக்ட் ஆகும். யோசிச்சு பாரு. கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் டவுன்வர்ட் அப்படின்னா கற்பனையா அப்படியே யோசிங்க. ஒரு பால் வந்து ஒரு செட்டைன் ஹைட்ல இருந்து நீ டிராப் பண்ற, பால் வந்துகிட்டே இருக்கும் பொழுது அந்த பால் மேல 2 ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது உன் கண்ணுக்கு தெரியணும். ஒன்னு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் கீழ் நோக்கி, அதுக்கு அகைன்ஸ்டா இருக்கிறது ஏர் ரெசிஸ்டன்ஸ், ஏர் டிராக். இந்த வார்த்தை நீங்க படிச்சிருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்போஸ் பண்ணும். ஆனா பாடி என்னவோ கீழே தான் நகரும். ஸோ ஒர்க் டன் வழக்கம் போல நெகட்டிவ். அப்போ ஒர்க் டன் பை த ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ், ஒர்க் டன் பை த ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ், ஒர்க் டன் பை த ஏர் ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே நெகட்டிவ். ரைட்டா? இன்னொரு விஷயம் கற்றுக் கொடுக்கவா? இது ஒரு கண்டெய்னர்னா ஒரு பீக்கர் மாதிரி. நிறைய கேஸ்டர் ஆயில் எடுத்துக்கிறேன், விளக்கெண்ணெய். ரைட்டா? அதில் ஒரு பாலை ட்ராப் பண்ணுறேன். ட்ராப் பண்ணும் பொழுது அந்த பால் மேலிருந்து கீழே வந்துக்கிட்டே இருக்கு. கீழே இருந்து ஒரு ஃபோர்ஸ் மேலே ஆக்ட் ஆகும். நீங்கள் எல்லாரும் படிச்சிருப்பீங்க. அந்த ஃபோர்ஸோட பேர் விஸ்கஸ் ஃபோர்ஸ்னு உங்களுக்கு தெரியும். அப்போ பால் மேல இருந்து கீழே வரும்பொழுது விஸ்கஸ் ஃபோர்ஸ் கீழே இருந்து மேலே போகுது. அப்போ தீட்டா 180. வழக்கம் போல ஒர்க் டன் நெகட்டிவ். அப்போ என்னதான் சார் சொல்ல வரீங்க? ஒர்க் டன் பை தி ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ், ஒர்க் டன் பை தி ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ், ஒர்க் டன் பை தி விஸ்கஸ் ஃபோர்ஸ், ஒர்க் டன் பை தி ஏர் டிராக் எல்லாமே நெகட்டிவ். முதல்ல இதை உணருங்க. எல்லாமே நெகட்டிவ். ஏன் எல்லாமே நெகட்டிவ்னு காமனா சொல்றீங்க? ஒரே வார்த்தையா சொல்லி முடிங்களேன். ஒர்க் டன் பை தி நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸஸ் ஆல்வேஸ் நெகட்டிவ். புரிஞ்சுச்சா? இவங்கெல்லாம் நான் கன்சர்வேட்டிவ். ஒர்க் டன் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் பாத். பின்னாடி படிக்க போறீங்க. கிராவிடேஷனு, எலக்ட்ரோஸ்டாட்டிக், மேக்னெட்டிக் இதெல்லாம் கன்சர்வேட்டிவ். இதெல்லாம் நான் கன்சர்வேட்டிவ். ஒர்க் டன் பை த கன்சர்வேட்டிவ்ஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ். ஒர்க் டன் பை த நான் கன்சர்வேட்டிவ்ஸ் ஆல்வேஸ் நெகட்டிவ். உனக்கு நெகட்டிவ்ன்றதுக்கான ப்ரூஃபும் கொடுத்துருக்கேன். இவங்க எல்லாம் ஒரு மரத்தின் கீழே வந்துருவாங்க. எந்த மரம்? நான் கன்சர்வேட்டிவ்னு ஒரு மரத்துக்கு கீழே நிக்கிற இந்த 4 பேர். அப்போ ஒர்க் டன் பை த நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸஸ் ஆல்வேஸ் நெகட்டிவ். எக்ஸாம்பிள் கத்துக்கிட்டீங்களா? பாசிட்டிவ் எக்ஸாம்பிள் படிக்கணும்,
நெகட்டிவ்க்கு எக்ஸாம்பிள் படிக்கணும். ஒர்க் டன் பை த கன்சர்வேட்டிவ் பாசிட்டிவ், நான் கன்சர்வேட்டிவ் நெகட்டிவ்னு சூப்பராக கற்றுக்கணும். சார் இவ்வளோ பேசுனீங்களே, இந்த 90 டிகிரிக்கு நீங்கள் செம்மையை சொல்லலையே. 90 டிகிரிக்கு எப்படி சம் போடுறது? ஒரு பாடி சர்க்குலர் மோஷனில் சுற்றி வந்துட்டு இருக்கு. இன்னும் சர்க்குலர் மோஷன் உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்காதனால உனக்கு ஒரு வேளை முன்னாடி தெரிஞ்சிருக்கலாம். தெரியாத பசங்க அதை பற்றி கவலைப்படாத, நம்ம நாளைக்கு கற்றுக்கலாம். ஒரு பாடி சர்க்குலர் பாத்தில் சுற்றி வருதுன்னா சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் ஆல்வேஸ் டுவர்ட்ஸ் த சென்டர். அதுக்கு ஈக்குவலா சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் அவே ஃப்ரம் த சென்டர். ஒரு பாடி சர்க்குலர் பாத்ல சுத்தி வருதுன்னா அதோட டான்ஜென்ஷியல் லைன் இருக்கு பாத்தீங்களா, டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட டைரக்ஷன் எஸ் வெக்டார், எஃப் வெக்டார், ஆங்கிள் பிட்வீன் தம் இஸ் 90 டிகிரி. உங்களுக்கு தெரியுமா, ஒர்க் டன் பை தி சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸஸ் ஆல்வேஸ் 0. ஏன்? ஃபோர்ஸோட டைரக்ஷன் டுவர்ட் த சென்டர், டான்ஜென்ஷியல் லைனு இந்த பக்கமா இருக்கும். ஸோ 90 டிகிரி. உங்களுக்கு தெரியும் ஒர்க் டன் ஈக்குவல் டு எஃப்எஸ் காஸ் 90, அதனால 0. ஒர்க் டன் பை தி சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸா இருந்தாலும் ஒர்க் டன் பை தி சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸா இருந்தாலும் 0 தான். அதே மாதிரி பெண்டுலம் வரும்பொழுதும் ஒர்க் டன் டென்ஷனால 0ன்னு வரும், அங்கேயும் 90 டிகிரி. கற்றுக்கிறீங்களா? ரைட் பே. இன்னும் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் முடிச்சுட்டு நம்ம அடுத்த டாபிக் போயிடலாம். பக்கத்தில் இன்றைக்கி ஒரு ரஃப் நோட் வச்சுக்கோ, நிறைய சம் பேச போகிறோம், நீ தான் சொல்ல போகிற. அப்படியே பேரலாகவே ப்ராப்ளம் கற்றுக் கொடுத்துறேன். இப்போ இது ஒரு பர்சன், அழகாக இருந்தால் நீ, நல்லா இல்லைன்னா வேறு யாரோ, இல்லை நான் வச்சுக்கலாமா? ஒரு பர்சன் பாருங்க, அழகாக சூப்பராக சிரிச்சினே இருக்கார் பாருங்க. ரைட் பே. இவர் தலையில் ஒரு 50 கிலோ சிமெண்ட் மூட்டையை தூக்கி வச்சுட்டேன். இதோ இந்த இடத்துல வந்து இந்த சிமெண்ட் பேக்கை வச்சுட்டு போங்க அப்படின்னு உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். நீ அழகாக இந்த பக்கம் நடந்து வர, இந்த சிமெண்ட் பேக்கை இங்கே வச்சிருக்கு. எவ்வளோபா ஒர்க் பண்ணியிருக்கேன்னு கேட்டா, ஒர்க் டன் 0. என்ன சார் இது, 50 கிலோ மூட்டையை தூக்கிக்கிட்டு நான் கஷ்டப்பட்டு இங்கேருந்து அவ்வளோ தூரம் நடந்து போய் வச்சுட்டு வந்திருக்கேன், ஒர்க் டன் 0ன்னு சொல்கிறீங்களே. நான் ஒரு விஷயத்தில் மறைச்சிருக்கேன். அதில் என்ன மறைச்சிருக்கேன்னா, நீ செஞ்ச ஒர்க்கு 0 கிடையாது. ஏன்னா உனக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் இந்த பக்கம், நீ இந்த பக்கம் தான் ஃபோர்ஸ் கொடுத்து வர. நான் கேட்ட கொஷின் ஒர்க் டன் பை த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். பாருங்க பாருங்க பாருங்க, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து எப்போவுமே டவுன்வர்ட். உன் தலையிலிருந்து வெயிட் இந்த பக்கம் இருக்கும் எம்ஜி, பட் நீ நடந்து போன தூரம் இப்படி நடந்து போறீங்க 90 டிகிரி. அப்போ இது வந்து ஒரு கொஷினாவே ஒரு டைம் கேட்டிருக்காங்க. ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் ஒர்க் பண்ணுற அந்த போர்ட்டர்னு சொல்லுவோம்ல, அதில் கூலின்னு ஒரு வார்த்தை கொடுத்துருந்தது அந்த கொஷினில். ரயில்வே ஸ்டேஷனில் ஒர்க் பண்ணக்கூடிய அந்த கூலி அவங்க ஒரு சிமெண்ட் பேக், ஒரு லக்கேஜை வந்து தலையில் தூக்கி வச்சுக்கிட்டு கொஞ்சம் தூரம் நடந்து போகிறாங்க. இந்த சிச்சுவேஷன்லாம் சொல்லிட்டு கடைசியாக நம்மளை ஏமாத்துறாங்களாம், ஒர்க் டன் பை த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. இவர் என்ன ஃபோர்ஸில் நடந்து போகிறாரு, எவ்வளோ டிஸ்பிளேஸ்மெண்ட் நடந்து போகிறாரு எல்லாம் கொடுத்துருக்காங்க. W = FS cos θ, θ 0ன்னு வச்சு சால்வ் பண்ணால் ஒரு ஆன்சர் வருது. அந்த ஆன்சரும் ஆப்ஷனில் இருக்குது. ஆனால் இந்த வார்த்தையை நம்ம மறந்துடக்கூடாது. அவங்க வந்து அந்த பர்சன் என்ன வேலை செஞ்சாருன்னு கேட்கல, ஒர்க் டன் பை த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எவ்வளோ. ஒர்க் டன் பை த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆல்வேஸ் ஆக்ட்ஸ் டவுன்வர்ட். டிஸ்பிளேஸ்மெண்ட் இந்த டைரக்ஷனு 90 டிகிரி, அதனால ஒர்க் டன் 0ன்னு கவனமாக கற்றுக்கணும். அப்போ சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸு 90, இந்த இடத்துல கிராவிடேஷனல் ஃபோர்ஸு 90, அதனால ஒர்க் டன் 0. ரைட்டா? சரி பே. இப்போ நான் ஒரு டயக்ராம் போடுறேன், உங்கள்கிட்டேருந்து பதில் எதிர்பார்க்குறேன். வாயை திறந்து பேசணும். நீ நல்ல மனநிலையில் வந்திருக்கேன், இன்னைக்கு ஒர்க் எனர்ஜி பவரை சூப்பராக கற்றுக் கொடுக்கணும் அப்படின்ட்டு. நீ வாயை திறக்காமல் என்னை கடுப்பாக்காத, அப்புறம் ஏதாவது உன்னை திட்டுற மாதிரி இருக்கும். அப்புறம் மறுபடியும் கிளாஸ் வந்து ஸ்லோவாக போகும். தப்பாக சொல்கிறியோ ரைட்டாக சொல்கிறியோ வாயை திறந்து பதில் சொல்லு. இந்த கிளாஸ் ஃபுல்லாக எனக்கு உங்ககிட்ட ஆன்சர் தான் நிறைய வேணும், தெரியுதா? அது எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம திருத்திக்கலாம். பட் வாயை தர, யாராவது சொல்லுவாங்க, நீ மாட்ட கம்முன்னு உட்காந்துருக்காது. இது ஒரு பாடி, மாஸ் ஆஃப் த பாடி m. இந்த பாடி மேலே 4 ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிறத நான் உங்ககிட்ட காமிக்கிறேன். ஒன்று எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸு, இன்னொன்று ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸு, இன்னொன்று கிராவிடேஷனல் ஃபோர்ஸு, இன்னொன்று நார்மல் ஃபோர்ஸு. அந்த பாடி எஸ் அளவுக்கு இவ்வளோ தூரம் நகருது. ஒர்க் டன் பை தி எக்ஸ்டர்னல், ஒர்க் டன் பை தி ஃப்ரிக்ஷன்,
ஒர்க் டன் பை தி நார்மல், ஒர்க் டன் பை தி கிராவிடேஷனல். எனக்கு பதில் வேணும்னு எப்படி வேணும்னா பாசிட்டிவா நெகட்டிவா ஜீரோவான்னு வேணும். ஒர்க் டன் பை தி எக்ஸ்டர்னல் பாசிட்டிவ். பாசிட்டிவ். மேக்ஸிமமா மினிமமா? மேக்ஸிமம். மேக்ஸிமம். ஒர்க் டன் பை தி ஃப்ரிக்ஷன் நெகட்டிவ். நெகட்டிவ். மேக்ஸிமமா மினிமமா? மேக்ஸிமமா மினிமமா? மினிமம். மினிமம். ஒர்க் டன் பை தி நார்மல், ஜீரோ. ஒர்க் டன் பை தி கிராவிடேஷன் ஜீரோ. அவ்வளோதான். ரைட்டா? ஸோ இந்த சம்மு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ கரெக்டாக தெரிஞ்சுக்கணும். இதுக்கு ஒரு சம் ஒன்று நம்ம நோட்ஸ்லேயே போட்டிருக்கேன். அது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து சென்ட் பண்ணுறேன். நீ அப்புறமா போட்டு பார்த்துக்க. ஆனால் உனக்கு கண்டுபிடிக்க தெரியுது. ஒர்க் டன் பை தி கிராவிடேஷ்னல், ஒர்க் டன் பை தி நார்மல், ஒர்க் டன் பை தி ஃப்ரிக்ஷன், ஒர்க் டன் பை தி எக்ஸ்டர்னல். அதில் வேல்யூஸ்லாம் கொடுத்துருக்கேன். ஒரு 10 kg பிளாக் இது. ரைட்டா? இதோட மியூவோட வேல்யூ 0.4. எவ்வளோ தூரம் நகருதுன்னா 50 நியூட்டன் ஃபோர்ஸ் கொடுத்துருக்கேன். டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளோ கொடுத்துருக்கேன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் 5 மீட்டர் டிஸ்பிளேஸ்மெண்ட் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த நாலுத்துக்கும் நீங்கள் ஆப்ஷன் போடணும். ஃபர்ஸ்ட் ஒன்று ஒர்க் டன் ஈக்குவல் டு எஃப்எஸ் டேரெக்டாக போட்டலாம் 250. கரெக்டா? ரெண்டாவது ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் இன்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸுக்கு மியூ எம்ஜி போட்டுட்டு அப்புறம் எஸ் போடணும். மியூவோட வேல்யூ 0.4 கொடுத்துருக்காங்க. ஆன்சர் நெகட்டிவ் ஒரு பார்த்துக்கோங்க. நார்மல் 0 தான், கிராவிடேஷனல் 0 தான். கற்றுக்கிட்டீங்களா? இந்த ஐடியாவுக்காக தான் இவ்வளோ நேரம் நான் இங்கேயே சுற்றிட்டு இருந்தேன். புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். ரைட், கிளியர் தான் எல்லாருக்குமே? ஒர்க் டன் பை த நார்மல், ஒர்க் டன் பை த கிராவிடேஷனல் ரெண்டுமே ஜீரோவாக தான் இருக்கும். டிஸ்பிளேஸ்மெண்ட் ஹரிசாண்டலாக இருந்ததுன்னா. ஃப்ரிக்ஷன் எப்பவுமே நெகட்டிவாக தான் இருக்கும். எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸோட டைரக்ஷன்லேயே டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கிறதுனால ஒர்க் டன் பாசிட்டிவ். நல்லா இருந்துச்சா? அடுத்தது இவ்வளோ நேரம் பேசினது ஒர்க் டன் பை தி கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ். ஒர்க் டன் பை தி கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ் இவ்வளோ நேரம் நான் பேசினது கரெக்டாக ஃபோர்ஸோட வேல்யூ கொடுத்துட்டு பண்ணுறது. இப்போ அடுத்தது நம்ம கற்றுக்க போகிறது ஒர்க் டன் பை தி வேரியபிள் ஃபோர்ஸு. ஒர்க் டன் பை த வேரியபிள் ஃபோர்ஸ். சஞ்சய் குட் ஈவினிங் பே. கரோலின் குட் ஈவினிங் மே. சார் குட் ஈவினிங் சார். ரைட் பே. சார் சொல்லுங்க. ஃப்ரிக்ஷன் அது ஒரு ஆன்சர் வருதுன்னா அதை நம்ம நெகட்டிவ் சிம்பிள்ல போடணுமா சார்? வேல்யூலாம் கேட்டா ஆப்ஷன்ல ஒரு பாசிட்டிவ் அதே தான் இருக்கு, நெகட்டிவ் அதே தான் இருக்குன்னா நெகட்டிவ் தான் ரொம்ப கரெக்ட். நான் சொல்றது எனக்கு புரிஞ்சிச்சுல? 50 மைனஸ் 50 ஒர்க் டன் பை த ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ். இது ரெண்டுத்துல எது ரொம்ப சரி? மைனஸ் 50 தான் சரி. ரைட் பை. இப்போ அடுத்தது ஒர்க் டன் பை தி வேரியபிள் ஃபோர்ஸஸ். ஒர்க் டன் பை தி வேரியபிள் ஃபோர்ஸஸ். இப்போ அது என்னங்க சார் வேரியபிள் ஃபோர்ஸஸ்? ரொம்ப ஈஸி பை. இங்கே பாருங்களேன், ஃபோர்ஸ் வேரி ஆகுது. ஒர்க் டன் பை தி வேரியபிள் ஃபோர்ஸ். இப்போ W ஈக்குவல் டு எஃப்எஸ் அவ்வளோதான். வேரியபிள் ஃபோர்ஸாக இருந்ததுன்னா DW ஈக்குவல் டு எஃப் டாட் டிஎஸ் அவ்வளோதான். W வேணும்னா இன்டெக்ரல் ஆஃப் எஃப் டாட் டிஎஸ். தெரியுதா? ஏதாவது இன்டெகிரேட் பண்ணுற மாதிரி வேல்யூ கொடுத்துருப்பாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? இன்டெகிரேட் பண்ணிட்டு வழக்கம் போல் ஒர்க் டன் கண்டுபிடிக்கணும். ரைட்டா? ஸோ அந்த மாதிரி ஒரு சம் இந்த மாதிரி போட்டு காமிக்கிறேன். இப்போ ஒர்க் டன் ஈக்குவல் டு எஃப்எஸ்னா ஒர்க் டன் பை த கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ். W ஈக்குவல் டு இன்டெகிரல் ஆஃப் எஃப் டாட் டிஎஸ் அப்படின்னா ஒர்க் டன் பை த வேரியபிள் ஃபோர்ஸ். ஒவ்வொரு பாயிண்ட்லையும் டிஸ்பிளேஸ்மெண்ட் மாறிக்கிட்டே இருக்கு, அந்த மாதிரி அர்த்தம். அப்போ இந்த இன்டெகிரல் போட்டாலே அதுக்கு பேர் உங்களுக்கு தெரியும் நல்லாவே, ஏரியான்னு அர்த்தம். கொஞ்சம் நிதானமாக கவனி. ஒரு முக்கியமான விஷயம் பாருங்க. ஒர்க் டன் ஈக்குவல் டு இன்டெகிரல் ஆஃப் எஃப் டாட் டிஎஸ். ஃபோர்ஸுக்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் கிராஃப் ட்ரா பண்ணி ஏரியா கண்டுபிடிச்சோம் அப்படின்னா எனக்கு ஒர்க் டன் கிடச்சிரும் சார். அந்த மாதிரி ஒரு சம் போட்டு காமிங்க. ரெடியாரு ஒரு சூப்பரான சம் பாருங்க. டிஸ்பிளேஸ்மெண்ட்டு ஃபோர்ஸு இப்படி இருக்கு, எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ். இந்த இடம் 1 2 3 4 5. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 0 இங்கே, 10 இங்கே, 20 இங்கே, கீழே -10, இந்த இடம் -20. நம்ம விஷயம் தான், நம்ம விஷயம்லாம் அவங்க எப்படி கொஸ்டின் கொடுக்குறாங்களோ அது மாதிரி. இப்போது இந்த கிராஃப் வந்து இப்படி கிடைக்குது. 20க்கு போயிட்டு
அங்கேருந்து 3க்கு கீழே வந்து அங்கேருந்து -20 வந்து அங்கேருந்து 4க்கு வந்து அங்கேருந்து 5க்கு இப்படி போகுது. இந்த மாதிரி கிராஃப் கொஷின் கொடுத்துட்டாலே எக்ஸில் என்ன இருக்கு ஒயில் என்ன இருக்குன்னு பார்க்கறது தான் உங்களோட முதல் வேலை. நல்லா கற்றுக்குங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட் மாடல். சரி, எப்படி சால்வ் பண்ணுறது? ஒர்க் டன் ஈக்குவல் டு எஃப்எஸ், ஒர்க் டன் ஈக்குவல் டு இன்டெக்ரல் ஆஃப் எஃப் டாட் எஸ். அப்போ ஏரியா கண்டுபிடிச்சா எனக்கு ஒர்க் டன் கிடைச்சிரும். ஏன்னா எக்ஸில் எக்ஸ், ஒயில் வந்து எஃப். இப்போ இதோட ஏரியா மட்டும் சொல்லுங்க பார்க்கலாம். இதோட ஏரியா எல் இன்ட்டு பி. அப்போ இது ஒரு 10. இதோடது 1 × 20 20. இதோடதும் 1 × 20 -20. மேலே ஒரு 10. ஏன் எக்ஸில் 1 ஒயில் 10. பை எல்லாமே ஸ்கொயராக இருக்குது, ரெக்டாங்கிளாக இருக்குது, அதனால எல் இன்ட்டு பி இல்லை. அப்படின்னா 10 + 20 -20 + 10. ஏன் இங்கே -20 போட்டீங்க? பிலோ த எக்ஸ் ஆக்சிஸ் எப்போவுமே நெகட்டிவ், அபோவ் த எக்ஸ் ஆக்சிஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ். கற்றுக்கிட்டீங்களா? அப்போ ஆன்சர் இதோடது 20 ஜூலு. கிராஃப் கொஷின் வந்தால் நீங்கள் முதல்ல செய்ய வேண்டியது என்ன பண்ணணும்? எக்ஸ் ஆக்சிஸில் யார், ஒய் ஆக்சிஸில் யாருன்னு பார்க்கணும். அதுக்கப்புறமா இதுக்கு ஏரியா கண்டுபிடிச்சா என்ன ஆன்சர் கிடைக்கும், ஸ்லோப் கண்டுபிடிச்சா என்ன ஆன்சர் கிடைக்கும்னு யோசிக்கணும். இந்த மாதிரி ஷேப் கொடுத்துட்டாலே அவங்க ஏரியா தான் கேட்க போகிறாங்கன்னு அர்த்தம். அப்போ எஃப்க்கும் எஸ்ஸுக்கும் கிராஃப் ட்ராப் பண்ணி ஏரியா கண்டுபிடிச்சா அதான் ஒர்க் டன்னு. கற்றுக்கிட்டீங்களா? ரைட். 20 ஜூல். அது இஆர்ஜியில் கொடுத்தா இஆர்ஜி அந்த மாதிரி தான். இதுதான் ஒர்க் டன் பை த வேரியபிள் ஃபோர்ஸ். இந்த மாதிரி கிராஃப் கொஷின் தான் கேட்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும். அதே மாதிரி பக்கத்தில் இங்கே 6 7 எவ்வளோ வேணாலும் கொடுக்கலாம். நான் 5 வரைக்கும் கண்டுபிடிங்கன்னா நீங்கள் 5 வரைக்கும் தான் கண்டுபிடிக்கணும். 7 வரைக்கும் கண்டுபிடிங்கன்னா 7 வரைக்கும் கண்டுபிடிக்கணும். எவ்வளோ தூரம் சொல்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கண்டுபிடிக்கணும். கற்றுக்கிட்டீங்களா? ரைட். இந்த ஒர்க் டன் பை த வேரியபிள் ஃபோர்ஸுக்கு நிறைய எக்ஸாம்பிள் வந்து நம்ம பிடிஎஃப்லேயே போட்டிருக்கேன். ஸோ ஃப்ரீயாக இருக்கும்போது என்ன பண்ணுறேன், அதையே அப்படியே சால்வ் பண்ணி பார்த்துட்டு எஃப் டேரெக்டாக கொடுத்துருப்பாங்க, எஸ் ஒரு பொசிஷன்லேருந்து இன்னொரு பொசிஷன் போகிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அப்போ அந்த டிஎஸ் என்ன பண்ணணும், ஒரு பொசிஷன் இன்னொரு பொசிஷன் மைனஸ் பண்ணிக்கணும். அந்த மாதிரி மட்டும் ஒரு சம் போட்டு காட்டுறீங்க பாருங்க. இங்கே பாருங்களேன், இங்கே பாருங்க. எஃபோட வேல்யூ 3i வெக்டார் -2j வெக்டார் +4k வெக்டார். இது என்ன பண்ணுதுன்னா -2 மீட்டர் 1 மீட்டர் 3 மீட்டர் ஃப்ரம் இங்கிருந்து 3 மீட்டர் 6 மீட்டர் -2 மீட்டர் இங்கே வந்து ஷிஃப்ட் ஆகுது. ஃபைண்ட் த ஒர்க் டன்னு கேட்குறேன். இப்போ உனக்கு புரிஞ்சிருக்கும் சார், ஒர்க் டன் வேணும்னா எஃப் டாட் டெல் எஸ். வேரியபிள் புரியுதா? ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகுது. கற்றுக்கிட்டீங்களா? இப்போ எஃப்க்கு பதிலாக எஃப் அப்படியே எழுதிடலாம். பட் டெல் எஸ் வேணும்னா ஃபைனல் மைனஸ் இனிஷியல். ஃபைனல் எழுதுங்க. 3i வெக்டார் + 6j வெக்டார் -2k வெக்டார். உங்களால் புரிஞ்சிக்க முடியுதா? இதான் ஃபைனல். அது ijkன்னு எழுதிக்கணும். மைனஸ் பிராக்கெட் போட்டு -2i வெக்டார் +j வெக்டார் +3k வெக்டார். கரெக்டாக? ஏன்னா நடுவில் ஒரு மைனஸ், அங்கேயே ஒரு மைனஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. திரும்ப அந்த மைனஸ் உள்ள கொண்டு போ. 3i வெக்டார் + 6j வெக்டார் -2k வெக்டார் +2i வெக்டார் -j வெக்டார் -3k வெக்டார். ரைட்டா? இந்த 3i 2i 5i டைரக்ட் ஆட் பண்ணிக்கோ. 6 -j +5j -2 -3 -5k வெக்டார். அப்போ நம்ம டெல் எஸ் கண்டுபிடிச்சிட்டோம். ஃபார்முலா என்னப்பா? எஃப் டாட் டெல் எஸ். எஃப் ஆல்ரெடி என்ன தெரியும், எஃப் இங்கே இருக்கு. அப்படியே டெல் எஸ் நான் இங்கே எழுதிக்கிறேன். 5i வெக்டார் ப்ளஸ்ஸா மைனஸா ரெண்டாவது +5j -5k +5j வெக்டார் -5k வெக்டார். அவ்வளோதான். மல்டிப்ளை பண்ணால் நமக்கு ஆன்சர். ஸோ 3 5 15 2 5 10 4 5 20 -30 -30லேருந்து 15 போச்சுன்னா ஆன்சர் -15 ஜூலு. சரி, ஒர்க் டன் தானே? ஆமாம், 15 ஜூலு. கற்றுக்கிட்டீங்களா? இந்த வேரியபிள் ஃபோர்ஸில் இப்படி தான் சம் போடணும். இப்போ எஃபோட கான்ஸ்டண்ட்டாக கொடுத்துட்டு ஒரு பாடி இந்த இடத்துல இருந்து வேற ஒரு இடத்துக்கு நகருது அப்பனா டெல்எஸ் கண்டுபிடிக்கணும். டெல்எஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஃபைனல் மைனஸ் இனிஷியலு.
S2 மைனஸ் S1 போடணும். இங்க மைனஸ் போற இடத்துல நீங்க தப்பு பண்ணுவீங்க. டைரக்டா இங்க மைனஸ் போட்டு அப்படியே உள்ள போவான். இந்த இடத்துல மாறிட போகுது. அதனால ஜாக்கிரதையா பார்த்துக்கோ. S2 மைனஸ் S1 போடும்போது பிராக்கெட் ஓப்பன் பண்ணி தான் போடணும். அப்புறமா மைனஸ் உள்ள தள்ளணும். நீங்க ட்ரெயின்டா இருந்தா டைரக்டா தப்பு பண்ண மாட்டேன்னா என்ன பண்ணிக்கலாம்? அப்படியே உள்ள வந்துக்கலாம். கத்துக்கிட்டீங்களா இப்ப? ஓகே. ஸோ இவ்வளோ நேரம் ஒர்க் சம்பந்தப்பட்ட எல்லா கொஸ்டினும் பேசியிருக்கேன். இதுக்கப்புறம் நம்ம யூனிட் பேசணும். முதல்ல யூனிட் பேசிட்டு நான் எனர்ஜிக்குள்ளார போறேன். நம்ம பிடிஎஃப் ரிட்டன் நோட்ஸ் இருக்கு இல்லையா? அதை பிரிண்ட் அவுட் எடுத்து படி. அதில் பேரலாவே என்ன பண்ணியிருப்பேன்னா ஒரு 7-8 சம் போட்டிருப்பேன். இந்த ஒர்க்குக்கே 7-8 சம் போட்டிருப்பேன். உங்களுக்கு ஈஸியாக பார்த்தாலே புரியும். ரைட்டா? அதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டுனா அடுத்து பெரிய பெரிய சம் எல்லாம் உங்களால் சால்வ் பண்ண முடியும் ஈஸியாக. சரிப்பா. இந்த ஒர்க்கோட யூனிட் பேசுறதுக்கு முன்னாடி நான் எனர்ஜி பேசிட்டு நான் ஒர்க்கோட யூனிட் 2 சேர்த்து சொல்லி கொடுத்துறேன். ஸோ ஒர்க்குனாலே ஒரே ஃபார்முலா தான். ரைட்டா? ஸோ உலகையே ஆட்டி படைக்கக்கூடிய ஒரு ஒற்றை வார்த்தை எனர்ஜி. எனர்ஜி இல்லை? ஸோ இதை தேடி தான் சுற்றிட்டு இருக்கோம். எலக்ட்ரிக்கல் எனர்ஜியோ விண்ட் எனர்ஜி ஏதோ ஒரு எனர்ஜியை தேடி தான் சுற்றிட்டு இருக்கோம். இன்னைக்கு நமக்கு தேவைப்படுற ரொம்ப முக்கியமான விஷயம். ரைட்டா? ஸோ கொஞ்சம் கூட இந்த எனர்ஜி லாஸ் இல்லாமல் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது எல்லா இடத்துக்குமே. இப்போ சரி, எனர்ஜினா ஒர்க்கும் எனர்ஜியும் ஒன்று தான். உங்கள் எல்லாருக்குமே தெரியும். த கெப்பாசிட்டி டு டூ த ஒர்க் இஸ் கால்ட் இஸ் எனர்ஜி. வேலை செய்யறதுக்கு தேவையான ஆற்றல். இப்போ எனர்ஜி தமிழில் ஆற்றல். ஆற்றல். ஒர்க்கு வேலை. கெப்பாசிட்டி டு டூ த ஒர்க். ஒரு வேலை செய்யறதுக்கான கெப்பாசிட்டியை கொடுக்கறது தான் எனர்ஜி. 10 இட்லி சாப்பிட்டா தான் இந்த வேலை செய்வேன்னா 10 இட்லி தான் எனர்ஜி ஒர்க்கு. ரைட்டா? ஸோ ஒர்க்கும் எனர்ஜியும் ஒன்று சார். த கெப்பாசிட்டி டு டூ த ஒர்க் இஸ் கால்ட் இஸ் எனர்ஜி. ஓகே. அடுத்தது அது பேசுறதுக்கு முன்னாடி யூனிட் பற்றி பேசிட்டு வந்துடும். ஒர்க்குக்கும் எனர்ஜிக்கும் ஒரே யூனிட் தான். அதனால தான் நான் தனித்தனியாக டீச் பண்ணாமல் ஒரே இடத்துலையே எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துலான்னு முடிவு பண்ணிட்டேன். அப்போ ஒர்க்கும் எனர்ஜியும் ஒரே யூனிட், அதை பார்த்துக்கோங்க. ஜென்ரலாக ஒர்க்கோட ஃபார்முலா ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்பிளேஸ்மெண்ட். எல்லாரும் ஃபர்ஸ்ட் யூனிட் கற்றுக்கோங்க. நியூட்டன் டிஸ்பிளேஸ்மெண்ட் மீட்டர். தெரியாமல் இது செகண்ட் நினச்சிக்காத. நியூட்டன் மீட்டர். நியூட்டன் மீட்டரை ரொம்ப ஷார்ட்டாக சொல்லணும்னா ஜூலு. ஜூல். சார் சிஜிஎஸ்ல சொல்லுங்க. நியூட்டனுக்கு பதிலாக டைன், மீட்டருக்கு பதிலாக சென்டிமீட்டர். டைன் சென்டிமீட்டரை ஒற்றை வார்த்தையில் எழுதும் பொழுது இஆர்ஜி. இஆர்ஜி. ஜூலுக்கும் ஏர்ஜிக்கும் என்ன சார் சம்பந்தம்? ஒரு ஜூல் வேணும்னா 10⁻7 இஆர்ஜி. இது எப்படி வந்தது? ஒரு ஜூல்னா ஒரு நியூட்டன் மீட்டர் தான் ஒரு ஜூல். ஒரு நியூட்டன் 10⁻5 டைன்னு நீங்க படிச்சிருக்கீங்க. ஒரு மீட்டர் 10⁻2 சென்டிமீட்டர். அதனால 10⁻7 டைன் சென்டிமீட்டர் இஆர்ஜி. ஒரே நிமிஷம். வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே எங்களை கேட்காமலே சலிச்சு கண்டினியூ இவ்வளோ நேரம் கண்ட்ரோல்டாக இருந்தேன். அப்படியும் முடியலன்னு வச்சுக்கோங்களேன். ரைட். ஸோ 10⁻7 இஆர்ஜி. ஒரு இஆர்ஜி ஈக்குவல் டு 10⁻−7 ஜூல்னு தெரிஞ்சுக்கணும். ஒரு இஆர்ஜி 10⁻−7 ஜூல். ஒரே நிமிஷம். தும்மல் வந்துட்டாலும் பரவாயில்ல, அந்த தும்மல் வர்ற மாதிரி ஒரு ஃபீல் அது எல்லாருமே ஃபீல் பண்ணியிருப்பீங்க. வந்து தொலைய மாட்டேங்குதேன்னு அப்படியே நிற்க வேண்டியதாக இருக்கும். இப்போ கிட்டத்தட்ட அந்த தருணத்தில் இருந்துட்டு இருக்கேன். தும்மல் வருமா வருமா வருமானு யோசிச்சுட்டு இருக்கேன். வரமாட்டேங்குது. பாதி உள்ள ஓடி போயிடுது. எதிர்பார்க்காத நேரத்தில் டக்குன்னு ஓடியாந்துருது. ரஜினி சொல்ற மாதிரி தான் போல் இருக்கு இல்லை? சரி பே. அடுத்தது வேற ஏதாவது யூனிட் இருக்கா சார்? எனர்ஜிக்கும் ஒர்க்கு எலக்ட்ரான் வோல்ட்னு ஒரு ஒரு யூனிட் இருக்கு. எலக்ட்ரான் வோல்ட் ஜூலை எப்படி மாத்துவீங்க? ஒரு எலக்ட்ரான் வோல்ட் ஈக்குவல் டு 1.6 × 10⁻−19 ஜூலு. அதே ஒரு மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட்டா இருந்தா 1.6 × 10⁻−19 மில்லியன் 10⁻6 1.6 ×
மைனஸ் 13 ஜூலு. இது ஒரு மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட். ரைட்டா? இதெல்லாம் ஒர்க்கோட யூனிட், எனர்ஜியோட வேற டாபிக்ல நம்ம படிக்கிற யூனிட். அதை எல்லாத்தையும் ஒரு சாக்கு பையில அள்ளி மொத்தமா கொண்டு வந்து இங்க கொட்டிட போறோம், அவ்வளவுதான். சரி, வேற ஏதாவது எனர்ஜிக்கும் ஒர்க்குக்கும் யூனிட் சொல்லுங்க. இந்த கொஸ்டின் ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின். ஒரு கிலோவாட் ஹார் ஈக்குவல் டு எத்தனை ஜூல்? இதான் கேட்ட கேள்வி. ஒரு கிலோ 10⁻³ ஹார் 3600. அதனால 36 × 10⁻5 ஜூல். அதனால 3.6 × 10⁻6 ஜூல். அப்போ ஒரு கிலோவாட் ஆர் ஈக்குவல் டு 3.6 × 10⁻6 ஜூல். கத்துக்கிட்டீங்களா? அதுவே நம்மளை ஏமாத்துறதுக்கு ஒரு வாட் ஹார் எவ்வளோன்னு கேட்கலாம். ஒரு வாட் ஹவர் கேட்டா ஒரு வாட் தான். பெர் ஹார் 3600 செகண்டு. அதனால 3600 வாட் செகண்டு. வாட் செகண்ட் தான் ஜூல்னு உங்களுக்கு தெரியும். 3600 ஜூல். ஒரு வாட் செகண்ட் தான் ஒரு ஜூலு. ஏன்னா பவர் ஈக்குவல் டு ஒர்க் பை டைம்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல படிப்பீங்க. ஒர்க் ஈக்குவல் டு பவர் இன்ட்டு டைம். பவருக்கு ஒரு வாட்டு, டைமுக்கு ஒரு செகண்ட். இந்த பக்கம் இருக்கிறது ஒர்க்கு, இது வந்து வாட்டு. அப்ப ஒரு கிலோவாட் ஆர் கேட்டாங்கன்னா 3.6 × 10⁻6 ஜூல். ஒரு நிமிஷம், நீ நான் லைட் போடு. ஒரு வாட் ஆர் கேட்டாங்கன்னா 3600 ஜூல். கத்துக்கிட்டீங்களா? அடுத்தது நியூக்ளியர் பிசிக்ஸ்ல சார், ஒரு ஏஎம்யூக்கு ஈக்குவலான எனர்ஜி 931.5 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட். இப்ப சமீபத்துல நீங்க படிச்சுட்டு வந்தீங்க. மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட்னா 10⁻6. எலக்ட்ரான் வோல்ட்டை ஜூலா மாத்தணும்னா 1.6 × 10⁻−19 ஜூல். சால்வ் பண்ண ஒரு ஆன்சர். சரிதா? ஸோ அங்க போய் எப்படி மாத்தணும்ன்றது தெரிஞ்சுக்கோ. வேற பிசிக்ஸ் புக்ல வேற எங்கேயுமே எனர்ஜிக்கும் ஒர்க்குக்கும் வேற யூனிட்டே கிடையாது. எல்லாத்தையும் இங்கே பேசிட்டேன். இந்த யூனிட் படிக்கும்போது மட்டும் கொஞ்சம் நிதானமா கவனமா படிக்கணும். ஒரு டைம் எழுதி பார்த்துக்குங்க, அப்பதான் நல்லது. இங்க மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த பிசிக்ஸ்க்கு இது பெருசா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். வாட் ஆறு, கிலோ வாட் ஆறு, ஏஎம்யூ, எலக்ட்ரான் வோல்ட், மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட், இஆர்ஜி, ஜூலு, இத்தனையுமே வேற இடத்துல நம்ம எனர்ஜிக்கும் ஒர்க்குக்கும் படிக்கிறது. பட் எஸ்ஐ யூனிட் என்னவோன்னு கேட்டா அது ஜூல் தான், நியூட்டன் மீட்டர் தான். எஸ்ஐ யூனிட் ஆஃப் ஒர்க்கு, எஸ்ஐ யூனிட் ஆஃப் எனர்ஜினா நியூட்டன் மீட்டர் அல்லது ஜூல்னு கத்துக்கணும். கத்துக்கிட்டீங்களா? ரைட். ஸோ அங்கிருந்து எனர்ஜியோட யூனிட், ஒர்க்கோட யூனிட் ஃபுல்லா நம்ம பேசிட்டோம். விஸ்வத்தி எங்கம்மா நடுவில் காணாம போயிட்டீங்க? ஒரே நிமிஷம் பா. மோனிஷ், குட் ஈவினிங். மோனிஷ் சரத். மோனிஷ் ஏன் அவ்வளோ லேட்டு? மோனிஷ் கேட்குறேன், இந்த மோனிஷ். விஸ்வத்தி நீ எங்கம்மா போன நடுவில் காணாம போயிட்டு? சார் ஒரு 1 மினிட் தான் சார். அப்பா கால் பண்ணாரு. கால் அட்டெண்ட் சரி பண்ணிட்டு சரி, உடனே அந்த 1 வந்துட்டேன். மினிட் தான் நான் வந்து பார்த்தேன் போல இருக்கு. ரைட். மோனிஷ், நீ தான் கேட்க வந்தியே? சார் ஒரு நிமிஷம் மேல் சைடு ஒன்று காட்டுறீங்களா? மேலே ஒரு நிமிஷம். எந்த இடம்? இல்ல ஒரு நிமிஷம். இங்கேயா? சரி ஓகே சார். அவ்வளோதான். புரிஞ்சிடுச்சா? ஓகே சார். சரிப்பா. ஒரே நிமிஷம். பேசின வரைக்கும் எல்லாரும் கிளியர் தானே? ஏதாவது திரும்ப சொல்லணுமா? எபில இருந்து விஸ்வத்தி வரைக்கும் கிளியர்னா சைலண்டா இரு. ஏதாவது பேசணும் அப்படின்னா என்ன பேசணும்னு என்கிட்ட சொல்லுங்க. ஓகே, சரிப்பா, உங்களுக்கு புரிஞ்சிருச்சு நான் நம்புறேன். அங்கேருந்து கைனடிக் எனர்ஜி, பொட்டென்ஷியல் எனர்ஜி போயிடும். கைனடிக் எனர்ஜி செம்ம ஜாலியாக இருக்கும். பக்கத்தில் ஒரு ரஃப் நோட் வச்சுக்கோ, டக்குன்னு அப்படியே ஆன்சர் சொல்லணும். சும்மா ஒரு பேப்பர் பேனா வச்சுக்கிட்டா போதும். கைனடிக் எனர்ஜி இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் நான் இப்போ எழுதி கொடுக்கறது பார்த்துக்கிட்டாலும் ஓகே தான். அப்படி இல்லைன்னா அந்த ரிட்டன் மெட்டீரியல் பார்த்துக்கிட்டாலும் ஓகே தான். இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். ஒரு கலோரி, நான் தெர்மல் ஃபிசிக்ஸ் போக மறந்துட்டேன். ஒரு கலோரின்றது 4.2 ஜூல். பார்த்துக்கோங்க, ஒரு கலோரி 4.2 ஜூல். ஒரு ஜூல் வேணும்னா 1 கலோரி பை 4.2. ரைட்டா? ரைட் பை. ஸோ மெக்கானிக்கல் எனர்ஜி இந்த லெசன் படிக்க போகிறது நம்ம முழுக்க மெக்கானிக்கல் எனர்ஜியை பற்றி தான் படிக்க போகிறோம். மெக்கானிக்கல் எனர்ஜி 2 விதமான எனர்ஜியை பற்றி பேச போகிறீங்க. ஒன்று, காலங்காலமாக நீ படிச்சுட்டு இருக்கிறது கைனடிக் எனர்ஜி. அதுக்கு கூடவே ஜோடி சேர்ந்து வர்றது பொட்டென்ஷியல் எனர்ஜி. இதே நீங்க பெர்னாலிஸ் தியரம் படிக்கும் பொழுது ஞாபகம் இருக்கா? ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃப்ளூயிட்ஸ்ல நானே உங்களுக்கு கற்றுக் கொடுத்தேன். ஆனால் நிறைய பேர் அதுக்கப்புறம் புதுசாக இருக்கீங்க.
ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃப்ளூயிட்ஸ் படிக்கும் பொழுது டோட்டல் எனர்ஜி ஆஃப் லிக்விட் கேட்கும் பொழுது சம் ஆஃப் கைனடிக் எனர்ஜி ப்ளஸ் பொட்டென்ஷியல் எனர்ஜி அண்ட் ப்ரெஷர் எனர்ஜின்னு கற்றுக் கொடுத்தேன். பெர்னாலிஸ் தியரம் ஞாபகம் இருக்கா? அதில் சம்மெல்லாம் நிறைய போட்டோம் அந்த வருஷம். ஆனால் எல்லாத்தையும் மறந்து போயிருப்பேன். ஏன்னா நம்மளை அம்னீஷியான்ற ஒரு வியாதி வந்து ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்கு. ஸோ உங்களுக்கு தெரியுமா மறதி? ஸோ ஒரு சினிமாவில் இந்த டயலாகை கேட்டிருப்பீங்க, ஒரு தேசிய வியாதி இல்லை? மறதி ரொம்ப நல்லது தான், பட் எந்த இடத்துல இருக்கணுமோ அந்த இடத்துல இருக்கிறது நல்லது. நேற்று படிச்சுட்டு இன்னைக்கு போய் கேட்டால் மறந்துட்டேன்னு சொல்றதெல்லாம் தப்பு ரொம்ப, ரைட்டா? இப்போ மறக்காமல் இருக்கணும் அப்படின்னா நிறைய நேரம் அதை பார்க்கணும். பழக்கப்பட்ட ஒரு முகம் மறக்குமான்னு கேட்டால் மறக்காது, சிம்பிள், அவ்வளோதான். ஸோ ஃபிசிக்ஸ் மறக்கக்கூடாதுன்னா நிறைய நேரம் அதை உங்க கூட பழக்கப்படுத்திக்கணும், ரைட்? நீங்கள் எல்லாம் இந்த நிமிஷம் என்ன யோசிக்கிறீங்கன்னு தெரியுது. இந்த ஆள் ஃபிசிக்ஸ் படித்தாலும் படித்தான், ஆனால் இவன் தொல்லை தாங்க முடியல, போனா போதுன்னு இவன்ட்ட கிளாஸ் வந்தா ஏதாவது லொடன்னு பேசினே இருக்கான், அதானே? பாதி பேர் மைண்ட் அப்படி தான் ஓடிட்டு இருக்கும், ரைட்டா? சரி, இப்போ நல்ல விஷயம் தான், அப்படி நினைச்சாலும் சந்தோஷம். மெக்கானிக்கல் எனர்ஜி ரெண்டு விதமாக பிரிக்கிறோம், ஒன்று கைனடிக் எனர்ஜி, இன்னொன்று பொட்டென்ஷியல் எனர்ஜி. அப்போது டோட்டல் எனர்ஜி ஆஃப் த பாடின்னு உங்ககிட்ட கேட்டால் சம் ஆஃப் கைனடிக் எனர்ஜியும் பொட்டென்ஷியல் எனர்ஜியும் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் உங்களுக்கு டோட்டல் எனர்ஜி கிடச்சிரும். உங்களுக்கு தெரியுமா, டோட்டல் எனர்ஜி 10 ரூபான்னா கைனடிக் எனர்ஜி 1 ரூபாயா இருக்கலாம், பொட்டென்ஷியல் 9 ரூபாயா இருக்கலாம். ஆனால் இந்த 10 மட்டும் கடைசி வரைக்கும் மாறாது. 2, 3, 4, 5, 8, 7, 6, 5. டோட்டல் எனர்ஜி இஸ் ஆல்வேஸ் கன்சர்வ். பிசிக்ஸ்ல எந்த இடத்துலையுமே டோட்டல் எனர்ஜி வீணாவே போகாது. டோட்டல் எனர்ஜி ஆல்வேஸ் கன்சர்வ். கைனடிக் எனர்ஜி அதிகமாகும் பொழுது பொட்டென்ஷியல் எனர்ஜி குறையுது. ஆனா டோட்டல் எனர்ஜி கண்டிப்பா மாறாது. இதுக்கு பேர் தான் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. அது எப்படி தெரியுமா? நான் உங்களுக்கு 100 ரூபாய்க்கு பிசிக்ஸ் சொல்லி கொடுத்தா நீங்க 100 ரூபாய்க்கு போய் மார்க் எடுத்துட்டு வரணும். நான் 100 ரூபாய் சொல்லி கொடுத்துட்டு நீ 80 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தா அது தப்பு. ஒரே நிமிஷம். சாரி பா, இன்னைக்கு ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்கு. ரைட், டோட்டல் எனர்ஜி இஸ் ஆல்வேஸ் கன்சர்வ். சரி, கைனடிக் எனர்ஜி போய்டுமா? அதிகமாக கதை பேசுறதுனால தான் இருமல் வருதுன்னு நினைக்கிறேன். ரைட், கைனடிக் எனர்ஜி உங்களுக்கு தெரிஞ்ச ஃபார்முலா சின்ன பிள்ளையிலேருந்து ½ mv², அதானே? ஒரு பாடி இனிஷியல் ஸ்பீடு u, ஃபைனல் ஸ்பீடு v, s அளவுக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் நடந்திருக்கு. ஸோ இங்கேருந்து டெரைவ் பண்ணி எடுத்துகிட்டு வரும்போது தான் இந்த ஈக்குவேஷன் வரும். கைனடிக் எனர்ஜி ஈக்குவல் டு ½ mv². இதை கொஞ்சம் வேற மாதிரி மாடிஃபை பண்ணுங்க சார். கைனடிக் எனர்ஜி ஈக்குவல் டு ½ எம்மால் மல்டிப்ளை பண்ணி எம்மால் டிவைட் பண்ணுறேன் v². அப்போ மேலே ஒரு m² வந்துடும்ல, mv². எம்மால் மல்டிப்ளை பண்ணி எம்மால் டிவைட் பண்ணுறேன். இந்த mvயை நான் எங்கேயோ பார்த்துருக்கேன், மொமெண்டம். அப்போ p²/2m. p யாருங்க சார்? மொமெண்டம். கைனடிக் எனர்ஜிக்கும் மொமெண்டத்துக்கும் என்னவா சம்பந்தம்? k = p²/2m. பை இந்த ரிலேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா படிங்க. கைனடிக் எனர்ஜிக்கும் மொமெண்டத்துக்கும் என்ன சம்பந்தம்? k = p²/2m. k = p²/2m. ரைட்டா? இனிமேல் தான் நமக்கு நிறைய வேலை இருக்கு. ஸோ p²க்கு பதிலாக 2mk. p மட்டும் வேணும்னா √2mk. மொமெண்டம் வேணும்னா √2mk. கைனடிக் எனர்ஜி வேணும்னா p²/2m. ரெண்டும் ஒரே ஃபார்முலா தான். எனக்கு என்ன வேணுமோ அதை நான் லெஃப்ட்ல எடுத்துக்கிட்டேன். நீ கைனடிக் எனர்ஜி கொடுத்து மொமெண்டம் கேட்டா ஃபர்ஸ்ட் ஃபார்முலா, மொமெண்டம் கொடுத்து கைனடிக் எனர்ஜி கேட்டா ரெண்டாவது ஃபார்முலா, அவ்வளோதான். ரைட்டா? k = p²/2m, p = √2mk. இதுல இருந்து கிட்டத்தட்ட நம்ம ஒரு 4 சம் போட போறோம். 1 தான் நான் சால்வ் பண்ண போறேன், 3 நீங்க சால்வ் பண்ண போறீங்க. ரெடியா இருங்க. கைனடிக் எனர்ஜிக்கும் மொமெண்டத்துக்கும் என்ன சார் சம்பந்தம்? டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். k is proportional to p². உனக்கு தெரியும், ஒரு பாடியோட மாஸ் கண்டிப்பா மாற போறது கிடையாது, மாஸ் கான்ஸ்டன்ட். இப்போ இந்த சம்ல மொமெண்டம் p1 இருக்கும் பொழுது கைனடிக் எனர்ஜி k1 இருக்கு.
மொமெண்டம் P2வா இருக்கும் பொழுது கைனடிக் எனர்ஜி என்னவா இருக்கும்? K2 கேட்கலாம். அதுக்கப்புறமா பை இதை நல்லா கற்றுக்குவோங்க பை. இது இங்கே மட்டும் இல்லை, ஹோல் ஃபிசிக்ஸில் எங்கே வேணாலும் யூஸ் ஆகலாம். பர்சன்டேஜ் சேஞ்சினாலே ஜென்ரல் ஈக்குவேஷன் ஃபைனல் மைனஸ் இனிஷியல் பை இனிஷியல் இன்ட்டு ஒரு 100. பர்சன்டேஜ் சேஞ்ச் ஃபைனல் மைனஸ் இனிஷியல் பை இனிஷியல் இன்ட்டு 100. ரைட், அது எதுவாக இருந்தாலும் மொமெண்டத்தோட பர்சன்டேஜ் சொல்லுங்க, கைனட்டிக் எனர்ஜியோட பர்சன்டேஜ் சொல்லுங்க, எப்படி வேணாலும் கேட்கலாம். ஆனால் பர்சன்டேஜ் சேஞ்சுன்னு வந்துட்டாலே காமனான ஃபார்முலா ஃபைனல் மைனஸ் இனிஷியல் பை இனிஷியல் இன்ட்டு 100. இப்போ மொமெண்டம் சொன்னா ஃபைனல் மொமெண்டம் இனிஷியல் மொமெண்டம் பை இனிஷியல் மொமெண்டம் இன்ட்டு 100. கைனட்டிக் எனர்ஜி கேட்டா ஃபைனல் மைனஸ் இனிஷியல் பை இனிஷியல் இன்ட்டு 100. ரைட்டா? இந்த ரெண்டு ஃபார்முலாவை தான் பயன்படுத்த போகிறோம். 10 நிமிஷம் கழிச்சு தரேன். போ ப்ராப்ளம் பார்த்துருமா? ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் மொமெண்டம் இஸ் இல்லை கைனடிக் எனர்ஜி இஸ் இன்க்ரீஸ்டு பை 300%. ஃபர்ஸ்ட் சம் பாருங்க எல்லாருமே. கைனடிக் எனர்ஜி இஸ் increased by 300%. Find the percentage change in momentum. எவ்வளோ momentum change ஆகும்னு கேட்குறாங்க. கைனடிக் எனர்ஜி 300 ரூபாய் அதிகமாச்சுன்னா நல்லா தெரிஞ்சுக்கோ, இன்க்ரீசஸ் இந்த வார்த்தை தான் கீவேர்டு. ஏன்னா என் பாக்கெட்ல ஆல்ரெடி 100 ரூபாய் இருக்கு, அதிலிருந்து 300 ரூபாய் அதிகமாகுது. அப்போ மொமெண்டம் எவ்வளோ சேஞ்ச் ஆகும்? இந்த சம்மை எப்படி அப்ரோச் பண்ணணும்? K proportional to P square. நமக்கு சேஞ்ச் இன் மொமெண்டம் தான் வேணும். P2 minus P1 by P1 into 100 தான் நமக்கு வேணும். இனிஷியலா மொமெண்டத்தை Pன்னு எடுத்துக்கிறேன். இனிஷியலா கைனடிக் எனர்ஜியை Kன்னு எடுத்துக்கிறேன். ஃபைனல் மொமெண்டம் எனக்கு தெரியாது. ஆனா ஏற்கனவே இருந்த கைனடிக் எனர்ஜியிலிருந்து 300% அதிகமாகுது. உங்களால இதை உணர முடியுதா? 3K plus K. ஏற்கனவே இருந்ததிலிருந்து 300% அதிகமாகுதுன்னா அப்ப ஏற்கனவே என்கிட்ட 100 ரூபாய் இருக்கு. இப்போ என் பாக்கெட்ல நீ ஒரு 300 ரூபாய் கொடுத்துட்டு அதனால 400 ரூபாய் ஆயிடுச்சு. இந்த K1 K2 வச்சுக்கிட்டு P2 கண்டுபிடிக்கணும். P2 எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஃபார்முலா பாரு, K is proportional to P square. அப்ப P2 square by P1 square equal to K2 by K1. உணர முடியுதா உங்களால? K is proportional to P squareல சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. P2 square அது அப்படியே இருக்கட்டும். P1 square தான் P square. K2 4K, K1 K. P2 square equal to 4 times of P square. P2 மட்டும்தான் வேணும்னா 2P. ஒத்துக்கிறீங்களா? 2P. அப்போ கைனடிக் எனர்ஜி 300% அதிகமாகும் பொழுது மொமெண்டம் வந்து 2P கிடைக்குது. ஃபைனல் மொமெண்டம் 2P கிடைக்குது. பட் இது ஆன்சர் கிடையாது. எனக்கு என்ன வேணும்? பர்சன்டேஜ் சேஞ்ச் வேணும். பர்சன்டேஜ் சேஞ்சு ஃபைனல் மைனஸ் இனிஷியல் பை இனிஷியல் இன்ட்டு ஒரு 100. நேரம் பார்த்தாலே சொல்லியிருப்பீங்க. P1 வந்து Pன்னா P2 வந்து 2P, 100 ரூபாய் அதிகமாக இருக்கு, 100% அதிகமாக இருக்கு. பாருங்க, 2P minus P by P into 100, 100% ஆப்ஷன்ல இருக்கும், டிக் பண்ணிக்க வேண்டியதுதான். இந்த சம்மை இன்னொரு முறை சொல்லி கொடுத்துட்டு இதே மாதிரி ஒரு சம் தரேன், ட்ரை பண்ணுங்க. கைனடிக் எனர்ஜி இஸ் இன்க்ரீஸ்டு பை 300%. கைனடிக் எனர்ஜி இஸ் இன்க்ரீஸ்டு பை 300%. Find the percentage change in momentum. Find the percentage change in momentum. அப்ப K1 K தான். எல்லா சம்லையுமே K1 K தான், P1 P தான். K2 என்ன ஆகுது? P2 என்ன ஆகுது? அதுக்கப்புறம் P2 minus P1 by P1 இல்ல K2 minus K1 by K1 அதே சம் தான்.
ரைட்டா? இப்ப இதே சம்ம நான் ரிவர்ஸ்ல போட்டு காட்டுறேன். கொஞ்சம் கவனிச்சுக்கோ. Momentum is increased by 100%. Find the percentage change in kinetic energy. இப்ப அதே சம் தான். ஆன்சர் நமக்கு 300ன்னு வரப்போகுது. பட் எப்படி அப்ரோச் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கோ. மொமெண்டம் ஏற்கனவே P. இப்ப 100%ன்றதுனால 2P. கைனடிக் எனர்ஜி இனிஷியலா K. ஃபைனல் எனக்கு தெரியாது. ஃபார்முலா படி K is proportional to P square. K2 தான் வேணும், மேல இருக்கணும். K1 P2 square by P1 square. K2 K1க்கு ஒரு K, P2 square 4P square by P square. K2 வேணும்னா 4Kன்னு கிடைச்சிருச்சு. பர்சன்டேஜ் சேஞ்ச் ஃபைனல் மைனஸ் இனிஷியல் பை இனிஷியல் இன்ட்டு ஒரு 100. K2 வந்து 4K. 4K minus K by K into 100, 300%. கத்துக்கிட்டீங்களா? இப்போ மொமெண்டம் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு கேட்டாலும் கைனடிக் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகி எல்லாம் ஒரே மாடல் தான். பட் எப்படி டேட்டா எடுக்கிறோம், எப்படி அப்ரோச் பண்ணுறது இம்பார்ட்டன்ட். நல்லா இருந்துச்சு. இப்போ எல்லாருக்குமே சம் கிளியர் தானே? நான் ஒரு சம் தர ட்ரை பண்ணுறீங்களா? சரி, இந்த ஒரு சம் சால்வ் பண்ணிட்டீங்கன்னா எல்லாரும் ஆன்சர் சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு சம் புரிஞ்சிச்சு. நம்ம அடுத்த மாடல் பொட்டன்ஷியல் எனர்ஜி நம்ம போக போகிறோம். பட் எல்லாரும் சம் நீங்கள் சொல்லணும். மொமெண்டம் இஸ் இன்க்ரீசஸ் பை 50%. ஃபைண்ட் தி percentage change in kinetic energy. உனக்கான நேரம் 30 செகண்ட் அதிகபட்சம். சீக்கிரம் வா. இதுதான் க்ளூ, அவ்வளோதான். ஆன்சர் பே. சார் எனக்கு 125% எக்ஸலன்ட். வருது சார். ரைட்டுமா, ரைட்டு. 125% வந்ததுன்னா ரைட்டு. 7 o'clock தரப்போ 125% வந்தா கரெக்ட். ஒன் டைம் முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். இவ்வளோ ஸ்லோவாக சால்வ் பண்ணால் எப்போ சால்வ் பண்ணி முடிப்பேன்னு. மொமெண்டம் இஸ் இன்க்ரீஸ்டு பை 50%. இனிஷியல் வந்து P, ஃபைனல் 1.5P. ஏன் பா 50%? ஏற்கனவே என்கிட்ட 100 ரூபா இருக்குது, இப்போ ஒரு 50 ரூபா அதிகமாகுது. அப்போ 150 ரூபா. 1.5. K1 வந்து K தான், K2 வந்து தெரியாது. அப்போ K2 பை K1 வேணும்னா P2 ஸ்கொயர் பை P1 ஸ்கொயர். P2 1.5 1.5 பாஞ்சு 225. அப்போ 2.25 P ஸ்கொயர் பை P ஸ்கொயர். K2 இங்கே ஒரு K, P ஸ்கொயர் போயிடுச்சு. அப்போ K2 நான் கண்டுபிடிச்சிட்டேன், 2.25 K. ஃபைனல் மைனஸ் இனிஷியல் பை இனிஷியல் இன்ட்டு ஒரு 100. சப்ஸ்டிட் பண்ணு. 2.25 மைனஸ் K பை K இன்ட்டு 100. 1.25 K போயிடுச்சு இன்ட்டு ஒரு 100. 125%. தெரியுதா? இதே மாதிரி தான் சம் கேட்க போகிறாங்க. நல்லா கற்றுக்குங்க. இப்போது மொமெண்டம் இன்க்ரீஸ் ஆனாலும் கைனடிக் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆனாலும் அதுக்கு தகுந்த மாதிரி K2ஓ P2ஓ கண்டுபிடிச்சு மொமெண்டம் சேஞ்ச் கேட்டாங்கன்னா P2 மைனஸ் P1 பை P1 இன்ட்டு 100. கைனடிக் எனர்ஜி சேஞ்ச் கேட்டாங்கன்னா K2 மைனஸ் K1 பை K1 இன்ட்டு 100. எப்போவுமே பர்சன்டேஜ் சேஞ்ச் வேணும்னா ஃபைனல் மைனஸ் இனிஷியல் பை இனிஷியல் இன்ட்டு 100 தான்.
ரைட்டா? ஒர்க் எனர்ஜி பார்ல ஒரு சம் நீங்க அட்டெண்ட் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டா, இந்த மாடல் நீங்க கண்டிப்பா 100% கத்துக்கிட்டு தான் ஆகணும். ப்ரீவியஸ் இயர் பேப்பர் எல்லாத்தையும் எடுத்து பார்த்துக்கிட்டே வா. ஒரு சில சம்மெல்லாம் ரொம்ப அதிகமா கேட்டிருப்பாங்க. அந்த மாதிரி கேட்ட மாடல் தான் இந்த K is proportional to P square மாடல். ரைட்டா? ஸோ 3 எக்ஸாம்பிள் போட்டிருக்கேன். இதுக்கு மேலேயும் உனக்கு புரியலன்னா ரொம்ப கஷ்டம். திரும்ப உட்காந்து ஒரு டைம் ட்ரை பண்ணி பாரு. இப்போ கிளியரா எல்லாருக்குமே? கேட்டேன்னா நான் திட்டுவேன்னு எதுவும் நினைச்சுக்காத. உனக்கு புரியலன்னா என்கிட்ட சொல்லிடு ஹானஸ்டா. இன்னொரு டைம் கூட நான் கத்துக் கொடுக்குறேன். எபில இருந்து விஸ்ருதி வரைக்கும் கிளியர் தானே எல்லாருக்குமே? Yes. Clear, sir. ரைட் பை. ஹேமா, கோகுல், தரணி, கரோலின், அஃப்ரீன். Clear, sir. ரைட் பை. மோனிஷ், கைலாஷ், Yes. தர்ஷா. சரி பை. Yes, sir. கத்துக்கிட்டீங்கன்னா சந்தோஷம் பை. கமல் உங்களுக்கு? Yes, sir. ரைட் பை, ரைட். இப்போ என்னன்னா கத்துக்கிட்டீங்கன்னா ஓகே, பிரச்சனை இல்லை. நம்ம விட்டு அடுத்த சம் போயிடலாம். கத்துக்காம போறது தப்பா போயிடும் இல்லையா? அடுத்தது அதனால தெரியலன்னா அப்படியே எத்தனை டைம் வேணாலும் கேட்டுக்க, பட் கத்துக்க, அவ்வளவுதான். இப்போ அடுத்தது ஒர்க் எனர்ஜி தியரத்தில் எப்படி சம் போட போறோன்றது பார்க்க போறோம். ரைட்டா? இது முடிச்சிட்டோன்னா ஆல்மோஸ்ட் கைனடிக் எனர்ஜி முடிஞ்சுது. நாளைக்கு வந்தீங்கன்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி முடிச்சுட்டு கொல்யூஷனை முடிச்சுட்டு போட்டலாம். போதும், 2 கிளாஸ்ல எடுத்துடலாம். நீ நைட்டே உட்காந்து கொஞ்சம் வேலையை பார்த்து படிக்க ஆரம்பிச்சிரு. இந்த புல்லட் சம்மு, பிளாக் சம் எல்லாம் இங்கே தான் வரப்போகுது. ஒர்க் எனர்ஜி தியரம்னா என்னங்க சார்? ஒர்க் எனர்ஜி தியரம், ஒர்க் எனர்ஜி தியரம் ரொம்ப அழகா பொறுமையாக கற்றுக்கோங்க. இந்த டாப்பிக்கோட பேரே ஒர்க் எனர்ஜி தியரம். இதை ரொம்ப ஈஸியாக நீங்கள் ஹேண்டில் பண்ணலாம். இது ஒன்றும் அவ்வளோ பெரிய பிரமாதம்லாம் கிடையாது. ஒர்க் எனர்ஜி தியரம் எப்படி யூஸ் பண்ணுறது? இனிஷியலாக ஒரு மாஸ் ஆஃப் த பாடி இங்கே இருக்கு. இதோட இனிஷியல் ஸ்பீடு u. எஸ் அளவுக்கு டிஸ்பிளேஸ் ஆகுது. ஃபைனல் ஸ்பீடு வந்து v. ரைட்டா? இப்போ இந்த பாடி இங்கிருந்து இவ்வளோ தூரம் போயிருக்கு இல்லையா? இனிஷியல் கைனடிக் எனர்ஜி half mu². ஃபைனல் கைனடிக் எனர்ஜி half mu². நான் டெரிவேஷன்லாம் போடல, இங்கே டெரிவேஷன் தேவையும் இல்லை. ஃபைனல் கைனடிக் எனர்ஜியிலிருந்து இனிஷியல் கைனடிக் எனர்ஜியை மைனஸ் பண்ணீங்கன்னா இதுக்கு பேரு சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி டெல் கே. ஒத்துக்கிறீங்களா? டெல் கே, சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி. ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன தெரியுமா? இந்த பாடி இங்கிருந்து இங்க போறதுக்கு எவ்வளோடா ஒர்க் பண்ணிருக்க அப்படின்னு உங்ககிட்ட கேட்டா எவ்வளோ கைனடிக் எனர்ஜி சேஞ்ச் ஆயிருக்கு? எவ்வளோ கைனடிக் எனர்ஜி சேஞ்ச் ஆயிருக்கோ அதுதான் ஒர்க் டன். ஒர்க் டன் ஈக்குவல் டு டெல் கே. அப்போ ஒர்க் டன் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி. சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி half mv² minus half mu². half mv² minus half mu². ரைட்டா? அப்போ ஒர்க் எனர்ஜி தியரம்னா என்ன சொல்லுதுன்னா, எவ்வளோ ஒர்க்குன்னு கண்டுபிடிக்கணும்னா எவ்வளோ கைனடிக் எனர்ஜி சேஞ்ச் ஆயிருக்குன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த பாடி ஸ்டார்டிங் ஃப்ரம் ரெஸ்ட், அப்போ இனிஷியல் 0. ஒர்க் டன் வேணும்னா half me². அவ்வளோதானே? ஒர்க் டன் வேணும்னா half me². கற்றுக்கிட்டீங்களா? இப்போ இனிமேல் ஒர்க் எனர்ஜி தியரம் சொல்லுங்கன்னா, சார் ஒன்றும் இல்லை சார், ஒர்க் டன் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி. டீட்டெயிலாக சொல்லுங்கன்னா half me² minus half mu². அவ்வளோதான். ஒருவேளை m கொடுக்கலாம், v கொடுக்கலாம், u கொடுக்கலாம். கேட்டுட்டு ஒர்க் டன் வந்து கண்டுபிடிக்க சொல்லலாம். கரெக்டா? நான் 2 சம் சொல்லித்தரேன். எப்படி அப்ளை பண்ணுன்றது தான் உன் புத்திசாலித்தனம். கொஷின், ஃபர்ஸ்ட் கொஷின் பாரு. ஒரு கொஷின் நான் சால்வ் பண்ணுறேன், ஒரு கொஷின் வழக்கமாக நீங்கள் சால்வ் பண்ணுங்க. ஹவு டு அப்ளை ஒர்க் எனர்ஜி தியரம். ஒரு 5 kg இருக்கக்கூடிய ஒரு பால் மேல இருந்து கீழே விழுது. இதோட ஹைட் பார்த்தீங்க அப்படின்னா 20 மீட்டர் ஹைட். இங்க வந்து விழுது, கீழே வந்து விழுது. விழும் பொழுது ஃபைனல் வெலாசிட்டி 10 மீட்டர் பெர் செகண்ட். 10 மீட்டர் பெர் செகண்ட். வேற ஒரு டேட்டாவுமே கிடையாது. 20 மீட்டர் ஹைட்ல இருந்து ஒரு 5 kg பால் மேல இருந்து டிராப் ஆகி கீழே வந்து விழுது. ஸ்டார்டிங் ஃப்ரம் ரெஸ்ட் 0, ஃபைனல் வெலாசிட்டி 10 மீட்டர் பெர் செகண்ட். கேள்வியை புரிஞ்சுக்கோ. ஒர்க் டன் by the air resistance. by the air resistance. ஆக்சுவலா ஒர்க் எனர்ஜி தியரம் எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னா,
அங்க எத்தனை ஒர்க் டன் இருந்தாலும் ஒரு ஒர்க் டன் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. ஒர்க் டன் பை த ஏர் ரெசிஸ்டன்ஸ். சரி இப்ப நீங்க சொல்லுங்க, அந்த பால் மேல இருந்து கீழே விழும்பொழுது அந்த பால் மேல எத்தனை ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன்? சும்மா ட்ரை பண்ணு. பால் மேல எத்தனை ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது? ஒருவேளை அந்த பால் இங்க வந்துட்டு இருக்கு. இந்த பால் மேல இப்ப எத்தனை ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது? 2. யார் யாரு? கிராவிடேஷனல் ரெசிஸ்டிவ். அவ்வளவுதான். உங்களால உணர முடியுதா? இந்த சம் போடணும்னா ஐடியா என்ன தெரியுமா சொல்றாங்க? அந்த பாடியை நடுவுல ஸ்டாப் பண்ணி ஃப்ரீ பாடி டயக்ராம் டிரா பண்ண சொல்றாங்க. ஃப்ரீ பாடி டயக்ராமோட நோக்கம் என்ன? அந்த பாடி மேல எத்தனை ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்றது கண்டுபிடிக்கிறது தானே. அப்ப 2 ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. ஒர்க் டன் பை தி கிராவிடேஷனல், ஒர்க் டன் பை தி ரெசிஸ்டன்ஸ். உனக்கு தோணலாம் 2 ஃபோர்ஸும் ஆப்போசிட்ல தானே ஆக்ட் ஆகுது, ஏன் இந்த ஆட் பண்ணியிருக்காருன்னு தோணும். ஏன்னா ஒர்க் டன் ஸ்கேலார். அப்ப டோட்டல் ஒர்க் டன் கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா ஆட் தான் பண்ணணும். சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி ஃபைனல் மைனஸ் இனிஷியல். உங்களுக்கு புரிஞ்சிக்க முடியுதா? அப்ப இது வந்து ஒர்க் எனர்ஜி தியரத்துல தான் இந்த சம்ம போட முடியும். ஃபைனல் மைனஸ் இனிஷியல். சரி இது ஓகே, ரைட் சைடு எங்களுக்கு புரிஞ்சிருச்சு. லெஃப்ட்ல டோட்டல் ஒர்க் டன் எழுதிக்கணும். ஒர்க் டன் பை த கிராவிடேஷனல், ஒர்க் டன் பை த ஏர் ரெசிஸ்டன்ஸ். கேட்ட கேள்வி என்ன? ஒர்க் டன் பை த ஏர் ரெசிஸ்டன்ஸ். அப்ப ஒர்க் டன் பை த கிராவிடேஷனல் உனக்கு தெரியுமே, எம்ஜிஹெச். பாடி மேல இருந்து விழுது, வழக்கம் போல எம்ஜி, ஹெச் ஹைட்டு, WR எங்களுக்கு தெரியாது, half mv ஸ்கொயரு, ஸ்டார்டிங் ஃப்ரம் ரெஸ்ட் 0. அவ்வளவுதான், நம்ம மேல ஃபுல்லா முடிஞ்சிச்சு. அப்ப WR தான் வேணும், half mv ஸ்கொயர் மைனஸ் mgh. எல்லா டேட்டாவுமே இருக்கான்னு பாருங்க. half mக்கு ஒரு 5, v ஸ்கொயர் 10, 100, m ஒரு 5, g ஒரு 10, height ஒரு 20. அப்படி சால்வ் பண்ணிட்டு வாங்க. 1 2 50 2 100, 250 மைனஸ் 1000, 20 10 205 1000 மைனஸ் 750. ஏன் ஒர்க் டன் இங்க நெகட்டிவ் வருது? டக்குன்னு ஒற்றை வார்த்தையில பதில் சொல்லுங்க. theta equal to 180 degree. அது மட்டும் தானே? நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ். அவ்வளவுதான். நான் கன்சர்வேட்டிவ் 180. 2 பதிலுமே ரொம்ப சரியா இருந்தது. ஒர்க் டன் பை தி ஏர் ரெசிஸ்டன்ஸ், ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் மேலையும் டிஸ்பிளேஸ்மெண்ட் கீழையும், அதனால 180. அப்படியும் இந்த ஆன்சரை சொல்லலாம். இல்ல சார் ஏர் டிராக் நான் கன்சர்வேட்டிவ், அப்ப ஆன்சர் நெகட்டிவ்ல தான் வரும்ன்றதையும் கத்துக்கலாம். இது தவிர்க்க முடியாத மாடல்னா இந்த இப்ப 2 மாடல் சொல்லி கொடுத்தேன் இல்லையா? மேல இந்த p²/2m, இந்த ஒர்க் எனர்ஜி தியரம் சம். ஒன்றும் பண்ண மாட்டாங்க. ஒரு பாலை மேல இருந்து டிராப் பண்றாங்க, வரும்போது அது மேல எத்தனை ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது? 2 ஃபோர்ஸ். அப்போ ஒரு ஃபோர்ஸ் உனக்கு தெரிஞ்சதா தான் இருக்கும், கிராவிடேஷனல் ஃபோர்ஸா தான் இருக்கும், இல்லைன்னா எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸா தான் இருக்கும். இன்னொன்னு கண்டிப்பா நான் கன்சர்வேட்டிவ் தான் கேட்குற மாதிரி இருக்கும். ஒர்க் டன் பை த ஏர் ரெசிஸ்டன்ஸ், ஒர்க் டன் பை த ஃப்ரிக்ஷன், இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இதே மாதிரி ஒரு ஐடியா சொல்கிறேன், இந்த ஐடியா பார்த்துட்டு நீ கிளம்பு. அதோட கம்ப்ளீட் ஒர்க் அண்ட் எனர்ஜி ஃபுல்லாக நம்ம பேசிட்டோம். பொட்டென்ஷியல் எனர்ஜியும் பவரும் மட்டும்தான் பாக்கி. முடிச்சா நாளைக்கு கொலிஷனோட சேர்த்து ஒரே கிளாஸில் முடிச்சிடலாம். இந்த சம்மு நம்ம பேப்பரில் இருக்குது. அந்த சம்மை நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து சென்ட் பண்ணுறேன். அதையுமே நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துருங்க. பட் சம்மோட பாப்பா ஃபோனை தூக்கிட்டு ஓடி போயிடுச்சு. சம்மோட ஐடியா சொல்லித்தரேன், டேட்டா சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ணி பார்த்துக்கோ. ஒரு பாடி இங்கே இருக்குது, பாடியோட மாஸ் ஏதோ கொடுத்துருக்காங்க, எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுத்துருக்காங்க, பாடி வந்து எஸ் அளவுக்கு நகருது. இங்கே ஃபைனல் வெலாசிட்டி v, இனிஷியல் வெலாசிட்டி u. இந்த சர்ஃபேஸ் வந்து ரஃப் சர்ஃபேஸ். நான் என்ன கேட்குறேன்னா ஒர்க் டன் பை த ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் கேட்குறேன். பதில் சொல்லுங்க பே. இப்போ இந்த பாடி மேலே எத்தனை ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது? 4. புரியல. இல்ல டிஸ்பிளேஸ்மெண்ட் காரணமா நார்மலா எம்ஜி வேண்டாம். 2. அப்ப யாரு? ஒர்க் டன் பை தி எக்ஸ்டர்னல் Force. ஒர்க் டன் பை தி ஃப்ரிக்ஷன் ஈக்குவல் டு வாட்? Friction. half mv ஸ்கொயர் மைனஸ் half mv ஸ்கொயர். உங்களால உணர முடியுது என்ன பண்றேன்ட்டு? ஒர்க் எனர்ஜி எடுத்து அப்ளை பண்ணியிருக்கோம்.
எந்த இடத்துல வேணாலும் உங்களால ஒர்க் எனர்ஜி அப்ளை பண்ண முடியும். அப்ப என்ன அர்த்தம்னா, ஆக்சுவலா நீங்க ஏதாவது புக்க ப்ரிப்பேர் பண்ணும்பொழுது அவங்க எப்படி உனக்கு சொல்லிக் குடுத்துருப்பாங்கன்னா, நடுவுல இந்த பாடிய இமேஜினரியா ஸ்டாப் பண்ணணும். இந்த பாடி மேல எத்தன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்றது ஃப்ரீ பாடி டயகிராம் டிரா பண்ணணும். அப்ப அங்க அத்தன ஒர்க் டன் இருக்குன்றது லெஃப்ட்ல போட்டுக்கணும். ஃபைனல் கைனடிக் எனர்ஜி மைனஸ் இனிஷியல் கைனடிக் எனர்ஜி. இப்ப இங்க F ஓட வேல்யூ தெரியும், S ஓட வேல்யூ தெரியும். F டாட் S. இது தெரியாது. M ஓட வேல்யூ தெரியும், V ஓட வேல்யூ தெரியும். ஸ்டார்டிங் ஃப்ரம் ரெஸ்ட். சால்வ் பண்ணா ஆன்சர் வந்துரும். இதே மாரி சம்மு நம்ம பிடிஎஃப்ல இப்ப போட்ட சம்முக்கு அடுத்த சம்மா போட்டிருப்பேன். அதை ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா புரிஞ்சுப்பீங்க. ஒர்க் எனர்ஜி தியரம் எப்படி அப்ளை பண்ணணும்னா, ஒர்க் டன் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி. கண்டிப்பா அவங்க கொடுக்குற கொஸ்டின்ல 2 ஒர்க் டன் இருக்கும். அதுல ஒரு ஒர்க் டன் வந்து டேட்டா இருக்கும். இன்னொரு ஒர்க் டன் நீங்க கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். நான் சால்வ் பண்ண எல்லா சம்லயுமே அது கண்டிப்பா நான் கன்சர்வேட்டிவா தான் இருக்கு. ஏர் டிராக், ஒர்க் டன் பை த விஸ்கஸ், ரைட்டா? ஸோ இந்த மாதிரி விஷயம் தான் கண்டுபிடிக்க சொல்றாங்க. அது கண்டிப்பா நெகட்டிவ்ல தான் ஆன்சர் வருது. கத்துக்கிட்டீங்களா? ரைட். ஸோ இதோட கைனடிக் எனர்ஜி ஃபுல்லா முடிஞ்சது. இன்னைக்கு நிறையவே பேசியிருக்கோம் நம்ம கொஞ்ச நேரத்துக்குள்ளார. பொட்டென்ஷியல் எனர்ஜியும் பவரும் பெண்டிங்ல இருக்கு. அதோட கொல்யூஷன் பெண்டிங்ல இருக்கு. ரைட்டா? ஸோ நாளைக்கு இந்த லெசன் முடிச்சு கொடுத்துறேன். நைட்டு கான்செப்ட் ஃபுல்லா படிச்சுட்டு இதுக்கு ரிலேட்டடான